அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நலிந்த தொழிலாளர்கள் 171 பேருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 1,71,00,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கினாரு. மே தினத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிமுக தொழிற்சங்க பேரவையில உறுப்பினர்களாக இருக்கும் நலிந்த தொழிலாளர்கள் மற்றும் மரணமடைந்த தொழிலாளர்களோட குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தாங்க. அதன் தொடர்ச்சியா இந்த நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. அதன்படி தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கங்கள்ல இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில உள்ள கட்சியோட தலைமை அலுவலகத்துல நடைபெற்றது. 171 நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் வீதம் காசோலையா எடப்பாடி பழனிசாமி வழங்கினாரு. இந்த நிதி உதவியை பெற்றுக்கொண்டவங்க எல்லாருமே அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், KP முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், கோகுல் இந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க.